இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். கமால் பாஷா சார். கமால் பாஷாவா? என்னவா கமால் பாஷா அப்படின்னா என்ன ரெண்டு பேரா இருக்குது பொழுது? ஆமாம் சார். ஆமாம், கமால் பாஷான்னு ரெண்டு பேரை வச்சிரு. அது மாதிரி பேர் வந்து ஆளுகளுக்கு ரெண்டு வைக்கிறதுனால நீ நாட்டில் வந்து நிறைய பேர் பற்றாக்குறையா இருக்கிற ஒரே காரணம் அப்படிதானே? அப்படி இல்லை சார், எல்லாருக்கும் ஒரே பேரை திருப்பி திருப்பி வச்சாலும் யாரும் கேட்க போறாங்க. அவங்க இஷ்டம். அதனால வந்து ஒரே பேரை திருப்பி வச்சுனா எங்க பாரு குமார் 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 குமார்னா என்ன பண்ணுவோம்? அதனால வந்து பார்த்தா குமார குக்கி குமாரா மாத்திக்கலாம் அப்படிதானே? குக்கி குமார்னு நம்ம இஷ்டம் தானே, மாத்திட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா மாத்தி பேரை வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நல்ல பேர் அப்படின்னா எப்படிப்பா வைக்கணும்? ஒரு நல்ல பேர்னா ஒரு நாட்டோட ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோ இல்ல நம்ம பேரால மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். அது மாதிரி ஒரு அதாவது ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பேர் மூலமா வந்து பார்த்தா இந்த பேரை கேட்கறப்ப அவருடைய முழு நடத்தை வந்து தெரியற அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு பேர் இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு நாட்டோட தலைவரோட பேர் வைக்கிறோம்னா அந்த தலைவருக்கு உண்டான இயல்பு வந்து அவருக்குள்ள வரும் அப்படின்றது வந்து நம்ம நம்புறோம். என்னன்னா நம்ம சாதாரணமாக இன்னைக்கு வந்து பார்த்தா வேற யாராவது ஒரு கோட்ஸேன்னு ஒரு பேர் வைக்கிறோம்னா அவருக்கு வந்து பார்த்தா எப்பவுமே நெகட்டிவ் தாட்டை வந்து உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு தலைவரோட பேரை வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து அவருக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தலைவர் வந்து நாட்டுக்காக என்னென்ன செய்தாரோ அதே போல் இவரும் வந்து அந்த பேரை வச்சுக்கிறதாகவும் நம்ம அந்த வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்வாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் வந்து கடவுள் பேரை வைக்கிறதுக்கு காரணமும் அதுதான், நிறைய தலைவர்களோட பேரை வைக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதை விட்டுவிட்டு ஜிம்மி கிம்மி கம்மி மம்மின்னு வைக்கிறத விட்டுவிட்டு நல்ல பேரை வச்சுனா நல்லா தானப்பா இருக்கும்? நல்லா தான் சார், நல்லா தான் இருக்கும். பையன் இந்த வயசுல தெளிவாக இருக்காப்ல, கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டே இருக்காப்ல. தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்பா. இந்த கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா பாலாஜி சாமி போல் சொல்கிறோம் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் ஐஸ் கட்டி போட்டோம்னா ஏன் மிதக்குது? அது தண்ணியா இருந்து முதல்ல ஐஸ் கட்டி ஆகிறதால அதனால மிதக்குது சார். தண்ணியாக இருந்து அது ஐஸ் கட்டி ஆகிறதுனால மிதக்குது. அதுதான் ஏன் மிதக்குது? தண்ணி தான் ஐஸ் கட்டி ஆகுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க இருக்கிறவங்களாம் தெரியுது, பார்த்தாவே சிரிக்கிறாங்க. ஆனால் அது ஏன் மிதக்குது அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தண்ணியில் போடுறதால அதோட சில தன்மைகள் உருகிறதால கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வெயிட் லெஸ் ஆகுது சார். அதனால வெயிட் லெஸ் ஆகுறதுனால உருகுதா? அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகிறதால அதோட வெயிட் லெஸ் ஆகுது, அதனால மிதக்குது. உருகுது மிதக்குது ரைட்டு. ஏன் மிதக்குது? உருகுறப்போ வந்து பார்த்தா வெயிட் எப்படி லெஸ் ஆகிறப்போ மிதக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கீழே வந்து வெயிட் லெஸ் ஆனால் மேலே வரலாம். ஏன்னா ஒரு பந்து இருக்குது, பந்தில் உள்ள காற்று இருக்குது, அந்த காற்றோடு நம்ம எட்டுமே தண்ணிக்குள்ளே அமுக்குறோம் அப்படின்னா அதில் காற்று இருக்கிறதுனால மேலே வந்துடுது. அது எக்காந்து கூட நம்ம மறுபடியும் வந்து பார்த்தா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அது ஐஸ் கட்டி நீ கையில் எடுத்து பாருங்கள், ஒரு பெரிய பாரை கூட இருக்கட்டும், ஒரு 100 கிலோ பாரை கூட இருக்கட்டும், 100 கிலோ பாரை எடுத்து போய்ட்டு ஒரு குளத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த குளத்தில் வந்து அந்த 100 கிலோ பார் அப்படியே மிதக்கும். என்ன காரணம்? கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். யார் இதுக்கு சரியான பதில் சொல்கிறான்றது பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? ஜெய்குமார். ஜெய்குமார் எங்கேருந்து வரேன்? கலவிலேருந்து ஜெய்குமார் வந்து அவ்வளோ இப்போ கேட்க போகிற அத்தனை கேள்வி அத்தனை பதில் சொல்ல போகிறாரு. இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜி சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். ஆர்காட் சாய் மொபைல்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லட்சுமி தேரங்க அருகில் வாலாஜியில் இருக்குது. எங்கன்னா சிஹெச் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. சாம்சங் பேனாசோனிக்குன்னு நீங்கள் எந்த பிராண்டட் மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய மொபைல்களுக்கு வந்து பார்த்தா மிகவும் குறைந்த விலையில் வந்து உங்களுக்கு நல்ல சலுகைகளை வந்து வழங்குறாங்க. 2GB 4GB 8GB மெமரி கார்டு தராங்க. அது இல்லாத வந்து டின்னர் செட் இருக்குது, சில்வர் காயின் இருக்குது. நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் அந்த மொபைலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பரிசு நிச்சயமாக இருக்குது. அதனால் வந்து மற்ற இடத்த விட நீங்கள் இங்கே வாங்கினா உங்களுக்கு நிச்சயமாக வந்து லாபம் அதிகம் அப்படின்றதுனால வந்து உடனே நீங்கள் வந்து சாய் மொபைல்ஸ் வந்து மொபைலில் வாங்கணும்னு சொல்கிறேன். மிஸ்டர் ஜெய்குமார் என்ன பண்ணுறீங்க? பிகாம் செகண்ட் இயர். பிகாம் செகண்ட் இயர்ன்றது இது கம்ப்யூட்டர் பற்றி படிக்கிறது தானே? இல்லை, அக்கௌண்டிங்கை பற்றி போகிறதா? இதை கணக்கு பண்ணுறதெல்லாம் அது இதுதானே? அது இதுவரை எவ்வளோ கணக்கு படிக்கிற பண்ணி? சம் போடுவோம், டேலி பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸ் பண்ணுவோம். நான் அது சம் போடுவேன், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், டேலி போடுவோம். டேலி இந்த டேலியில் வந்து பார்த்தா என்னென்ன வெர்ஷன் இப்போ வந்துருக்குது? இப்போ டேலி வந்து எங்களுக்கு வந்து தேர்ட் இயரில் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கடைசி ஆண்டு தான் வந்து பார்த்தா சாஃப்ட்வேருக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரும் நோட்டு புக்கில் லெக்சரில் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிர்வாகத்தில் நம்ம வந்து நிர்வாகத்தை ஒன்று வந்து பார்த்தா நம்ம சரியாக பராமரிக்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து அக்கௌண்ட்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம்? அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனிக்கு தேவை வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் முக்கியம். ஒரு ஒரு ஆடிட்டர் இல்லாமல் ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ண முடியாது. அதேமாதிரி ஒரு மேனேஜர் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது எதுக்காக அக்கௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம். ஒரு தொழில் வந்து எதுக்காக செய்கிறோம்? லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக செய்கிறோம். அந்த லாபத்தை சம்பாதிக்கணும்னா அந்த லாபம் எப்படி வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்?
அதனால் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு கணக்குன்றது ஒன்று வகுத்து இதில் வந்து பார்த்தா இத்தனை ரூபாய் இந்த பொருளை வாங்கணும், இது வந்து இத்தனை பொருள் உள்ளே இருந்தது, இத்தனை பொருள் நம்ம வெளியே விற்றோம், இதில் இத்தனை சதவீதம் நம்மளுக்கு லாபத்தை கிடச்சி, இதை வந்து எப்படி கணக்கு போடுவோம். இதுக்கூடிய ஒரு முதலாளி ஆனவர் வந்து பார்த்தா அதே மொத்தத்தையும் அவரால் கணக்கு போட்டு உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா நீங்கள் சில லட்சத்தில் பண்ணுறப்போ நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு போட்டு போயிடுன்னு வச்சுக்கோ. இதே வந்து சில கோடிக்கு மாறுது. அப்போ வந்து யாருக்கு என்னென்ன சம்பளம் கொடுத்தோம், அதுலேருந்து எவ்வளோ மீதி நம்மளுக்கு நின்றுச்சு, என்ன நடக்குது, அரசாங்கத்துக்கு நம்ம என்னென்ன வரியை கட்டணும், போனோம் வரணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய இவங்க மாதிரி ஆடிட்டருங்க இவ்வளோ இருந்தாங்கன்னா தான் அது சரியாக வந்து நம்மளுக்கு கணக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிர்வாகம் பண்ண முடியும். ஒரு நிர்வாகங்கிறது அருமையாக பண்ணுறது அதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோமா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னா வாழ சாமி ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? அதுதான் கேள்வி. நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ், எனக்கு வந்து சயின்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. அக்கௌண்ட் சம்பந்தமாக எந்த கேள்வி ஒன்றா கேளுங்க, எனக்கு சயின்ஸ் பற்றி அருமையாக பதில் சொல்லுவாப்ல. அதை விட்டுவிட்டு அவர்கிட்ட போய் சயின்ஸை பற்றி கேட்டேன்னா எப்படி சொல்லுவாப்ல? அதெல்லாம் சயின்ஸை பற்றிலாம் கேட்காது. அக்கௌண்ட் சம்மந்தமாக நான் கேட்கணும். டேலிலேருந்து இந்த ஃபார்முலா என்னான்னு கேட்கணும்னு தான் அப்போ ஃபார்முலா கரெக்டாக சொல்லுவாப்ல. எனக்கு அந்த ஃபார்முலா தெரியாது. தம்பி பேர் என்னப்பா? நூறுல்லா சார். நூறுல்லாவா? ஆமாங்க சார். எதுனாப்பா நூறுல்லா பேருன்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. நூறுல்லா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எதுக்கு பண்ண நம்ம பேர் கேட்குறப்ப இவளுக்கு தெரியுது நம்ம சகோதரர்கள் முஸ்லீமோட பேர் தான் என்னால் பொத்துக்க முடியுது. நான் இல்லைன்னு சொல்லலை. அது 100 அப்படின்றது 200 300 அப்படின்னு ஏதாவது வைக்கிறதுண்டா? பேரோட அர்த்தங்கள் இருக்கு. அதை சொல்லுப்பா. அந்த 100 என்ன அர்த்தம்? ஒளிமயமான அர்த்தம் சார். அது பாரு, ஒளிமயமான அப்படின்றது தான் வந்து சுருக்கி 100 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பேரை கேட்டு நிறைய பேர் வந்து எனக்கு தெரியல விட நம்ம 100 இவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. 100 அப்படின்னா ஒளிமயமானன்றது. இவருடைய வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கணும் அப்படின்றதால அவங்க வீட்டில் வந்து தேடி கண்டுபிடிச்சி 100 அப்படின்ற பேரை வந்து வச்சிருக்கிறாங்க. உண்மைதானப்பா? ஆமாங்க. அருமையாக சொன்னாப்ல. இதுதான் கரெக்டு. தம்பி இப்போ என்ன படிக்கிறேன்? 12th ஸ்டாண்டர்ட். 12வது படிக்கிறியா? இந்த 12வது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வரது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயமாப்பா? கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டமா? ஏன் இது வந்து 12வது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது? இந்த ஸ்டேஜை முடிச்சாதான் இப்போ காலேஜ் லெவல் போக முடியும். இதுல நம்ம தோல்வி வந்துட்டா நம்ம காலேஜ் போக முடியாது. அதான் இதுலேயே நீங்கள் வந்து தோல்வியை சந்திச்சிட்டீங்க அப்படின்னா காலேஜ் போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிக்கலாகிடும். அதனால் வந்து பார்த்தா வாழ்க்கையில் வந்து +2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து வச்சு ரொம்ப அதில் வந்து ஒரு மும்முரமாக நீங்கள் படித்து நல்ல மதிப்பெண்ணை பெற்றீங்கன்னா தான் ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு கல்லூரியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் உங்களுக்கு அடுத்தபடியாக இன்டர்வியூவில் வந்து பார்த்தா நல்ல இடத்துல போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கரெக்டாக தானப்பா? அதை நோக்கி தானே போகிறோம். அப்படி இப்போ இருக்கிறதுலே கல்வியிலேயே வந்து பார்த்தா ரொம்ப சிறந்த முறை அப்படின்றது எது பார்த்தா மெட்ரிக்ன்றாங்க, அப்புறம் CBSEன்றாங்க, அப்புறம் ஸ்டேட் போர்டுன்றாங்க. இதெல்லாம் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? அதெல்லாம் அதோட தரத்தை ஏன் இது மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிவிட்டு அது போல் வந்து பார்த்தா உலகம் தரம் வாய்ந்தது அப்படின்றால அப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் சார். அவ்வளோதான். இருக்கிறதுல ஒன்று சிறந்தது எதுன்னா நம்மளுக்கு வந்து அரசினர் பள்ளிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது. அரசு பள்ளிகளில் போய் படிக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அரசு பள்ளிகளில் படித்தவங்க தான் இன்றைக்கி வந்து நாட்டில் பெரிய பெரிய தலைவராக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நம்மளுக்கு விஞ்ஞானிகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. உனக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாருப்பா? அப்துல் கலாம். அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர் என்ன சாதனை செய்திருக்கார்? அவர் அதான் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. ஜப்பான்ல இந்த அலிக்கு வரும்போது வந்து இவர் வந்து அணுகுண்டை கண்டுபிடிச்சாரு. அப்படியா? அதாவது அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரா? ஆமாங்க. அப்படியா? ஏதோ கொஞ்சம் ஏதாவது ஒரு நேரத்தில் சுற்றுப்பயணமாக போயிருப்பாரு. இதெல்லாம் போய் என்ன நேரத்தில் இந்த இடத்துல கேட்டுட்டு இருந்தால் பண்ண முடியும்? அந்த இடத்துல ஜப்பான்லேருந்து குண்டு போட வந்தாங்க. அந்த இடத்துல இவர் ஒரு குண்டு தயார் பண்ணிட்டாரா? இவர் சயின்டிஸ்ட். அதில் வந்து இவர் மிகப்பெரிய அணுகுண்டை தயாரிச்சாரு. அது போட்டால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக தயாரிச்சாரு. அதனால போட்டால் பவர்ஃபுல்னு ஒன்று எது நாட்டுக்காரன் பார்த்த உடனே திடுத்து ஓடிவிட்டான். அதுதானே அவங்க தயாரிச்சோம். நம்ம பவர்ஃபுல்லாக தயாரிச்சோம். அதெல்லாம் அவங்க பவர் பண்ணதோட நாங்கள் பவர்ஃபுல்லாக டோசேஜை போட்டு சேர்த்து தயாரித்தோம். அவங்க ஓடிவிட்டாங்க. அப்படி தானப்பா? எஸ் சார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா பாலாஜி சாய்பாபா சொல்கிற அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த புவி என்ன தெரியுமா? உலகம். புவி. இந்த புவியில் நல்ல நீர் எத்தனை சதவீதம் உள்ளது? 20%. 20% இருக்குதா? எப்படி தோராயமா அடிச்சா இல்லை எல்லாம் படிச்சுக்கிட்டு பார்த்தியா? படிச்சியா? இன்னும் ரொம்ப கம்மிப்பா. நல்ல நீர் அப்படின்றது வந்து உலகத்தில் வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து பார்த்தா நீரை பற்றி நம்ம இந்த அளவுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல நீர்ன்றது ரொம்ப சதவீதம், ரொம்ப கம்மியான சதவீதம். அதனால வந்து பார்த்தா தண்ணியை வந்து நீங்கள் நம்ம மாசுபடுத்தாதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யார் இதுக்கு சரியான பதில் சொல்லி ஹெட்ஃபோன் வராங்கன்னு பார்ப்போம்.